உத்திரமேரூர் கல்வெட்டு புத்தகத்தை எடுக்கிறதுக்காக ரவீந்திரனும் கவிதாவும் நூலகத்துக்கு போனாங்க. அங்கே அவங்க எவ்வளோ தேடியும் அந்த புத்தகம் கிடைக்கல. ரவீந்திரன் எல்லா இடங்களையும் தேடினா அவனுக்கு அந்த புத்தகம் கிடைக்காதனால இறுதியாக லைப்ரரியனோட உதவியோட அந்த புத்தகத்தை தேடி எடுக்கிறான். லைப்ரரியன் கைகளில் இருந்து அவன் அந்த புத்தகத்தை வாங்கும்போது அந்த புத்தகத்திலேருந்து ஒரு தோல் சுருள் கீழே விழுந்தது. அது அவனுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அந்த தோல் சுருளை பிரித்து பார்த்தவனுக்கு மேலும் அதிர்ச்சி, மேலும் ஆச்சரியம். அவன் அப்படியே உறைஞ்சு போய் தஞ்சாவூரா அப்படின்னு கேட்கான். அவன் எதுக்காக உத்திரமேரூர் கல்வெட்டு புத்தகத்தை எடுத்தான், அதிலிருந்து தோல் சுருள் என்ன, அப்படி அவன் பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த தோல் சுருளில் என்ன இருந்தது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல நீங்கள் 2 எபிசோடை கேட்கணும். எபிசோட் 1 and 2 டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இந்த கதை உங்களுக்கு புரியும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காலத்தை கண்டவன் மர்மம் மறைந்த சுருள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உத்திரமேரூர் கல்வெட்டை பற்றிய புத்தகத்தில் யாரும் எதிர்பார்க்காத ஒரு பழைய தோல் சுருள். அதை ரவீந்திரன் மெதுவாக தோல் சுருளை விரிக்கிறான். அதில் தஞ்சை பெரிய கோயிலின் கட்டுமான அமைப்பை ஒத்த ஒரு பழமையான வரைபடம். இப்போ புரியுதா அவன் ஏன் தஞ்சாவூரா சொன்னான், ஏன் அவன் அவ்வளோ ஆச்சரியப்பட்டான். அவன் தன்னைத்தானே கேட்டுக்கிறான், உத்திரமேரூர் கல்வெட்டு புத்தகத்துக்குள்ளே தஞ்சாவூர் வரைபடமா, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி அவன் தன்னைத்தானே கேள்வி கேட்டுட்டு ஆச்சரியப்பட்டுட்டு இருக்கான். தூரத்துலேருந்து கவிதாவோட அவசரமான குரல் மட்டும் கேட்குது. அண்ணா சீக்கிரம் வா, மேகமெல்லாம் கருக்குது, நேத்தே லேசாக மழை பெஞ்சது ஞாபகம் இருக்குல்ல, இன்னைக்கு நனைஞ்சிட்டே போக வேண்டியதுதான், சீக்கிரம் வா அப்படின்னு சொல்கிறான். ரவீந்திரன் இன்னும் வரைபடத்தையே பார்த்துட்டு நிற்கிறான். அந்த வரைபடம் அவன் மனசில் 100 கேள்வி எழுப்புச்சு. ஆனால் அந்த கேள்விக்கெல்லாம் பதில் தேட அது சரியான நேரம் இல்லை. ரவீந்திரன் புத்தகத்தை எடுத்துக்கிட்டு நூலர்கிட்ட சொல்கிறான், சார் இந்த புத்தகத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் படிக்கலாமா, அனுமதிப்பீங்களா அப்படின்னு கேட்குறான். உறுப்பினர் பதிவேட்டில் கையெழுத்து போட்டுட்டு எடுத்துகிட்டு போங்க தம்பி, நேரத்துக்கு திரும்பி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிறார். ரவீந்திரன் கையெழுத்திடுறான். புத்தகத்தையும் தோல் சுருளையும் பத்திரமா பைக்குள்ளே வைக்கிறான். வெளியில் வந்து பஜாஜ் ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டு தங்கையும் ஏற சொல்லிட்டு வானத்தை பார்க்குறான். கருமேகங்கள் சூழ்ந்துதான் இருந்தது. புரிஞ்சுக்கிட்டு மிதமான வேகத்தில் வண்டியை செலுத்திக்கிட்டு இருக்கான். ஆனால் அவன் செலுத்தும் போது அவன் எதுவுமே பேசலை. பின்னாடி அமர்ந்து இந்த கவிதா மட்டும், அண்ணா கோயில் ரொம்ப நல்லா இருந்துச்சுல, அந்த சக்கரை பொங்கல் செம்ம டேஸ்ட்டு. ஆனால் ரவீந்திரன்ட்ட இருந்து எந்த பதிலும் வரல. ஏன்னா அவனோட எண்ணம் முழுக்க அந்த தோல் சுருளே வட்டமிட்டு இருந்துச்சு. ஆனால் கவிதா மட்டும் தொணன்னு பேசிக்கிட்டே வந்தான். இறுதியாக அவங்க வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. அவங்க வீட்டுக்கு வரும்போது மதியானம் ஒரு 3 மணி இருக்கும். குடும்பத்தினர் அனைவரும் சேர்ந்து மதிய உணவை சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது சாதாரண குடும்ப உரையாடல் தான். பாட்டி, அம்மா, அப்பா, கவிதா எல்லாரும் இயல்பாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ரவீந்திரன் மட்டும் அமைதியாக இருக்கான். இதை பார்த்துக்கிட்டே இருந்த ராமமூர்த்தி மதிய உணவுக்கு பிறகு ரவீந்திரன் அறையில் தனியாக இருக்கிறத பார்த்துட்டு ராமமூர்த்தி உள்ளே வராரு. அவன் அருகிலையும் அமர்றாரு. என்னப்பா நேற்றுலேருந்து ஒரே யோசனையாக இருக்க, வேலையில் ஏதாவது பிரச்சனையா, வேலை செய்கிற இடத்துல ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைப்பா கொஞ்சம் வேலை விஷயமாக தான், அது லேட்டாக போனோம்ல, மேனேஜர் திட்டினாரு. புரியுதுப்பா, இதுக்கா இவ்வளோ யோசிக்கிற, நாளையிலேருந்து என் ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு போ வேலைக்கு, பஸ்ஸுக்காக லேட் ஆகிறது தான் இதோட மெயினான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சுக்கிட்டே தலையை தடவி கொடுத்துட்டு வெளியில் போயிடுறார். அவன் அவங்க அப்பாட்ட இந்த 2 நாளாக நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்லணும்னு தான் நினைக்கிறான். எல்லா உண்மையும் சொல்லணும். நேற்று இரவு கூட கேட்ட குதிரை சத்தத்தை இன்று கிடைத்த தோல் சுருளையும் அவன் எப்படி என்னான்னு சொல்லி அவருக்கு விளக்குவான். அவனுக்கே தெரியாதனால அவன் அமைதியாக இருந்துட்டான். அந்த இரவு நல்லா குளிர்ந்த காற்று வீசுது. ஜன்னல் வேற திறந்திருக்கு. காற்று வேகமாக வீசுது. மேஜை மேலே இருந்த புத்தகத்தினுடைய அந்த உத்திரமேரூர் கல்வெட்டோட புத்தகத்தோடைய பக்கங்கள் வேகமாக புரளுது. படபடபடன்ற அந்த சத்தம் அந்த இரவோட அமைதியை கிழிச்சிக்கிட்டு கேட்குது. திடீர்னு புத்தகம் கீழே விழுது. டக்குன்னு எந்திரிச்சு உட்காடுறான் ரவீந்திரன். புத்தகம் கீழே விழுந்திருக்கிறத பார்க்குறான். அதுக்குள்ளே இருந்த தோல் சுருளும் தலையில் கிடக்கு. இப்போது அந்த குதிரை குளம்படி சத்தம் மீண்டும் கேட்குது. தோல் சுருளை எடுத்துட்டு புத்தகத்தையும் மேஜை மேலே வச்சுட்டு ஜன்னல் வழியாக பார்க்குறான். இப்போ குளம்படி சத்தம் இன்னும் நெருங்கி ரொம்ப நெருக்கமாக கேட்குது. இதுக்கு மேலே அவனால் பொறுத்துக்க முடியல. ஜன்னல் வழியாக வெளியே பார்த்துக்கிட்டு வேகமாக வாசக்கதவுக்கு வரான். ரவீந்திரன் கதவை திறக்கிறான். வெளியில் மழையால் ஈரமான மண் இருந்தது. அதில் குதிரை குளம்படி தடங்களும் இருந்தது. ஆனால் குதிரை மட்டும் இல்லை. குதிரை இல்லை, தடம் மட்டும் எப்படி இருக்கும்? ஒருவேளை வந்துட்டு போயிடுச்சா? இல்லையே, டக் டக்குன்ற இந்த ஓசை ரொம்ப பக்கத்தில் கேட்குது அப்படின்னு சொல்கிறான். அவன் சில நொடிகள் தான் தயங்குறான். பிறகு வீட்டு கதவை வெளியிலேயே போட்டான். ஏன்னா உள்ளுக்குள்ளே அவனுடைய குடும்பத்தாரை எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க. சாவியை பாக்கெட்டில் வைக்கிறான். கையில் ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு தோல் சுருளை கையில் பிடிச்சிக்கிட்டு மெதுவாக அந்த தடயங்களை நோக்கி பின்தொடரலாம். இரவு முழு அமைதி. அவன் நடந்து கொண்டே இருக்கான். எவ்வளோ தூரம் நடந்தான், எங்கே போகிறான், எதுக்காக அதை ஃபாலோ பண்ணுறான், எதுவுமே அவனுக்கு தெரில. திடீர்னு அந்த தடங்கள் எல்லாம் முடிஞ்சு போய் ஒரு இடம் வெற்றிடமாக மாறுது. அவன் மெதுவாக தலையை நிமித்தி பார்க்குறான். நில ஒளியில் ஆத்மநாத சுவாமியோட கோயில் கோபுரம். அதே நேரம் திரும்பவும் டக் டக்குன்ற குதிரை ஒளி நல்லா கேட்குது. அது எந்த திசையிலேருந்து வருதுன்னா கோயிலுக்குள்ளிருந்த
வர மாதிரி கேட்குது. ரவீந்திரன் அதிர்ச்சியோட கோபுரத்தை பார்க்குறான். என்னவா இருக்கும்? அடுத்த எபிசோடில் பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காலத்தை கண்டவன் நாவல். நான் உங்கள் நண்பன். இது நமது வரலாறு. இந்த நாவலை எழுதினது நான் தான், சுதர்ஷன். நன்றி.